சர்வதேச அரசியலில் எப்போதுமே பதற்றமான பிராந்தியமான மத்திய கிழக்கில் அண்மைய நிகழ்வுகள் நிலைமை மேலும் மோசமாக்கியுள்ளன. ஒரு பக்கம் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு பக்கம் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் ஹெஸ்போலா தளபதியை வான்வழி தாக்குதல் மூலம் இஸ்ரேல் கொலை செய்துள்ளது. ஹெஸ்போலா தளபதி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் அறிவித்த சில மணி நேரத்தில் ஹமாஸ் தலைவர் கொலை செய்யப்பட்ட தகவல் வெளியானது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் மாதக்கணக்கில் நீளும் நிலையில் இந்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மேலும் பதற்றத்தில் தள்ளியுள்ளன. ஹமாஸ் தலைவர் கொலையால் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகியுள்ளது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எத்தகைய சூழல் நிலவுகிறது? இஸ்ரேல் மற்றும் ஈரான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் என்ன சொல்கின்றன? மத்திய கிழக்கு பிராந்திய நிகழ்வுகள் குறித்து அமெரிக்கா கூறுவதென்ன? ரஷ்யா, சீனா என்ன சொல்கின்றன? விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு பிறகு அந்த அமைப்பு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் இது குறித்து கூறுகையில், ஹமாஸ் என்பது ஒரு சித்தாந்தம். ஒரு தலைவரை கொலை செய்வதால் ஹமாஸை மாற்றிவிட முடியாது. இதனால் நிச்சயம் ஹமாஸ் சரணடையவோ இணங்கவோ செய்யாது என்றார். ஹனியே படுகொலைக்கு பிறகு ஈரானிலிருந்து அடுத்தடுத்து கருத்துக்கள் வந்த வண்ணம் உள்ளன. அந்த நாட்டின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி கனியா ஒரு பெருமை மிக்க போராளி என்று கூறியுள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஹனியாவின் ரத்தம் நிச்சயம் வீண் போகாது என்று அவர் கூறியுள்ளார். நிச்சயம் இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த மரணம் ஈரான் பாலஸ்தீன் இடையிலான ஆழமான மற்றும் பிரிக்க முடியாத பிணைப்பை மேலும் வலிமையாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹனியேவை கோழைத்தனமாக கொலை செய்தமைக்காக இஸ்ரேல் நிச்சயம் வருத்தப்படும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் கூறியுள்ளார். ஈரான் தனது பிராந்தியத்திற்கான ஒருமைப்பாடு, பெருமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் என்று கூறியுள்ளார். ஈரானில் உச்ச அதிகாரம் பெற்ற அதி உயர் தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயே ஹனியே கொலைக்கு பழிவாங்க வேண்டியது டெஹ்ரானின் கடமை என்று கூறியுள்ளார். கத்தாரில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியே ஈரான் அதிபராக பெசக்சிய பதவியேற்ற விழாவில் பங்கேற்க டெஹ்ரான் சென்றிருந்த நிலையில் தான் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி இஸ்ரேல் கூறுவது என்ன என்று பார்க்கலாம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மரணத்திற்கு இஸ்ரேலிடம் இருந்து இதுவரை எந்த நேரடி பதிலும் பெறவில்லை. இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி, எங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இது குறித்து அவர் தனது இடுகையில், இஸ்ரேல் பாதுகாப்பு படை சூழலை மதிப்பீடு செய்து வருகிறது. ஏதேனும் மாற்றம் செய்வதென முடிவெடுத்தால் பொதுமக்களிடம் அறிவிப்போம் என பதிவு செய்துள்ளார். இது இப்படி இருக்கையில் லெபனானுக்கு இஸ்ரேல் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஆயுத குழுக்கள் நடமாட்டத்தை தடை செய்யும் ஐநா தீர்மானத்தை அமுல்படுத்தினால் ஹெஸ்போலாவுடன் முழு அளவில் போர் வெடிப்பதை தடுக்க முடியும் என்று இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கட்ஸ் கூறியுள்ளார். இது தொடர்பான ஐநாவின் 1701 தீர்மானத்தை அமுல்படுத்த வலியுறுத்தி டஜன் கணக்கான வெளியுறவு அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் எல்லை மற்றும் லிடானி ஆறுக்கு இடைப்பட்ட 3 கிலோமீட்டர் வரையிலான இடத்தில் லெபனான் ராணுவம் ஐநா அமைதி படையை தவிர வேறு எந்த ஆயுத குழுக்களும் அனுமதிக்கப்படக்கூடாது என்கிறது அந்த ஐநா தீர்மானம். இது 2006ஆம் ஆண்டு ஹெஸ்போலா இஸ்ரேல் போரின் முடிவில் நிறைவேற்றப்பட்டதாகும். முழுமையான போரில் இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதனை தடுக்க ஐநா தீர்மானம் 1701 அமல்படுத்துவதே இப்போதைக்கு இருக்கும் ஒரே வழி என்று கட்ஸ் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பலிங்கன் இது குறித்து பேசுகையில், நடந்த நிகழ்வு குறித்து நான் எதுவும் ஊகிக்க விரும்பவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் கொண்டுவர தொடர்ந்து அழுத்தம் தரப்பட வேண்டும் என்றார். ஹமாஸின் எல்லை தாண்டிய தாக்குதலின் விளைவாக காசாவில் உள்ள குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என பாலஸ்தீனியர்கள் ஒவ்வொரு நாளும் மோசமான வகையில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என அவர் கூறியுள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கத்தார் ஹனியே மரணம் பேச்சுவார்த்தையை ஆபத்தான சூழலுக்கு இட்டு செல்லும். பேச்சுவார்த்தையில் ஹனியே முக்கிய பங்காற்றி வந்தார் என தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஒரு தரப்பின் பிரதிநிதியை மற்றொரு தரப்பு படுகொலை செய்யும் போது எப்படி பேச்சுவார்த்தை வெற்றி பெற முடியும் என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியுள்ளது என்று கத்தார் பிரதமர் கூறுகிறார். இஸ்மாயில் ஹனியே படுகொலையின் பின்னணியில் நாங்கள் தான் இருக்கிறோம் என இதுவரையில் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தலைவரை படுகொலை செய்த இஸ்ரேலின் செயலால் பதற்றமான சூழல் அதிகரிக்கும். பிரச்சினைக்குரிய இடங்களில் குழப்பங்கள் எழ வழிவகுக்கும் என்று ஜோர்தான் தனது கண்டனத்தில் தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சு இது குறித்து கூறுகையில், இந்த படுகொலையை உறுதியாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு குறித்து நாங்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய அளவில் மோதல் வெடிக்காது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போர் என்பதை தவிர்க்க முடியாதது அல்ல என்று நினைக்கிறேன். அமைதியை நிலைநாட்ட எப்போதும் அதற்கான இடமும் வாய்ப்பும் இருக்கிறது என்று தனது பிலிப்பைன்ஸ் சுற்றுப்பயணத்தின் கடைசி நாளில் ஊடகத்திடம் அவர் கூறினார். ஹனியே மரணம் குறித்து ஆஸ்டின் கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த விஷயத்தில் கூடுதலாக அளிக்க என்னிடம் எந்த தகவலும் இல்லை என்று அவர் கூறினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலை அமெரிக்கா எப்படி ஆதரிக்கின்றது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, பதற்றமான சூழலை குறைப்பதே எங்கள் இலக்கு
என்று ஆஸ்டின் பதிலளித்தார். இந்த ஈரானின் எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் என்ன நிகழும் பார்க்கலாம். ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதே இப்போதைய மிகப்பெரிய கவலை என்று ஊடகத்திடம் பெர்சியாவின் சிறப்பு செய்தியாளர் கஸ்டா நஜி கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் சிரியாவில் ஈரானிய தூதரக கட்டிடத்தில் அந்த நாட்டின் புரட்சிகர காவலர் படையை சேர்ந்த 6 பேரை கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் கொண்டு ஈரான் தாக்கியது. ஹனியே படுகொலை முன்னெப்போதும் இல்லாத தாக்கத்தை மற்றும் தீவிரத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது பெரிய தாக்குதலை கட்டவிழ்த்து விடலாம். இஸ்ரேல் மீது தாக்குதலை முன்னெடுக்குமாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தனது ஆதரவு ஆயுத குழுக்களை ஈரான் கேட்டுக்கொள்ளலாம். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்க ஹெஸ்போலாவுக்கு இது ஒரு காரணமாக அமையும். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்போலா இடையே போர் பதட்டம் புதிய உச்சத்தை எட்டலாம் எனவும் இது ஒரு முழுமையான போராக உருவாக சாத்தியங்கள் உள்ளன என்றும் கருதப்படுகிறது. இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய போர் வெடிக்க வழிவகுக்குமா என கூறுவது சற்று கடினம்தான். இந்த சமயத்தில் இப்படி ஒரு சூழல் உருவாவதை யாரும் விரும்பவில்லை. ஆனால் போர்கள் எப்போதுமே அதன் மோசமான பின்விளைவுகளையும் அபாயங்களையும் பொருட்படுத்தாதவை என்று பிரபல ஊடகத்திடம் பெர்சியாவின் சிறப்பு செய்தியாளர் கஸ்டா நஜி கூறுகிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது. இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம். மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.